Hi to everybody. Today we discuss about neural control and coordination. Class 11 CBSE. The organ and organ system in our body to maintain coordination with the equilibrium level. Homeostasis அப்படின்னு சொல்லி சொன்னா என்னங்க? Homeostasis அப்படின்னு சொன்னா to maintain the equilibrium level of our body. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னா எதை சொல்லலாம்னு சொன்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பை ஹியூமன் பீயிங். The normal body temperature of human being என்னங்க 98.6 degree Fahrenheit அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா 37 degree Celsius சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த பாடி டெம்பரேச்சர் நம்மளோட பாடியில் எப்பயுமே கான்ஸ்டண்டாக அப்படியே தான் இருக்குங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஸோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் விச் வில் அஃபெக்ட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஸோ எக்ஸ்போசர் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ், இல்லை நம்மளோட உடம்புல செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், இல்லை நம்மளோட பாடியில் வரக்கூடிய டிசீசஸ், இல்லைன்னா மெட்டபாலிக் ரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடி டெம்பரேச்சரை வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் இல்லைங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 98.6 டிகிரி டு 8 டிகிரி வரைக்கும் இருந்தால் கூட அது நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து டு மெயின்டைன் ஈக்லிபிரியம் லெவல், இதுதான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னங்க? வாட் இஸ் மை கோஆர்டினேஷன்? கோஆர்டினேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் 2 or more organs are interact and complement the functions of one another. இரண்டால் அதற்கு மேற்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யறது கோஆர்டினேஷன் சரிங்களா? ஒருங்கிணைந்து ஒத்துழைத்து ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னு சொன்னா when we do physical exercise, நம்ம ஒரு physical exercise செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ என்னங்க ஆகும்? the rate of the increase the demand of energy வந்து நமக்கு வந்து அதிகம் தேவைப்படும். ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது எனர்ஜி நமக்கு அதிகம் தேவைப்படும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி டு மெயின்டைன் த மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா செயல்படுறதுக்காக எனர்ஜி நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக செய்யும் இல்லைங்களா? ஸோ ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் பொழுது டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் லெவல் அதிகமாகும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஹார்ட் பீட்டோட லெவலும் அதிகமாக செய்யும். ஸோ இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் த பிளட் வெசல்ஸ்ல பிளட் ஃப்ளோ ஆகக்கூடிய ரேட் அதிகமாகும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நம்மளோட பாடியில இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ when we stop the physical exercise, நம்ம வந்து அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ், லங்ஸ், ஹார்ட், கிட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they gradually to the normal functions. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதனுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா? அப்போ ஒரு வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்கன்ஸ், நர்வ்ஸ் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோஆர்டினேட் பண்ணி ஒரு வேலையை செய்யுதுங்க. செய்யும் பொழுது அந்த வேலை நமக்கு ஈஸியாக செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வேலையை நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வரும் பொழுது அந்த ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுதுங்க சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாடி நம்மளோட பாடியில பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாயின்லி கோஆர்டினேட் அண்ட் இன்டகிரேட் ஆல் த ஆர்கன்ஸ் சரிங்களா? நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாயின் பண்ணி சரிங்களா எல்லா வேலைகளையும் செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தாங்க நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் it provides network of connection, so network of point to point connection சரிங்களா? endocrine system provide the chemical coordination through hormones. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுறது மூலமாகவும் இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஆஃப் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் மூலமாக இது கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் நியூரல் சிஸ்டம்னா என்ன, நியூரல் கோஆர்டினேஷன் எப்படி நடக்குது, நர்வ் இம்பல்ஸ் எப்படி வந்து ஒரு நர்வ்லேருந்து இன்னொரு நர்வுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்னாப்ஸ்னா என்ன, இம்பல்ஸ் எப்படி கண்டக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போறேங்க.
The neural system of all animals is composed of highly specialized cells called neuron. Neuron is otherwise known as nervous tissue. So neuron is the structural and functional unit of nervous system. But lower invertebrate எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா the neural organization is very simple. இதை ஹைட்ரா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா the neural organization which contain numerous nerve fibers, the network of nerve fibers, that's all. அதுல வந்துட்டு nervous systemல brain spinal cord nerves வந்து நிறைய locate ஆயிருக்காது, நல்லா develop ஆயிருக்காது. இதை insect எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா where the brain is present along with numerous ganglia and numerous nerve fibers, nerve tissue, that's all. இதே பார்த்தீங்கன்னு சொன்னா higher vertebrate எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா lower invertebrateக்கு neural organization very simple னு சொன்னோம். இதே higher vertebrateல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா neural organization, nervous system, neural system அப்படின்னு சொன்னா நல்லா டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So now we discuss about human neural system. Human neural system. The human neural system which contain two parts. One is known as central nervous system. Another one is known as peripheral nervous system. Central nervous system. Another one is known as peripheral nervous system. The central nervous system which contain brain and spinal cord. Brain and spinal cord. Peripheral nervous system which contain nerves. Central nervous system contain brain and spinal cord, and it is the site of information, processing and control. Brain and spinal cord is the site of information, processing and control. Peripheral nervous system which contain nerves of the body associated with the central nervous system. Associated with the central nervous system. படிச்சிருப்போம் நம்ம brain cranium அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ்ல வந்து பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. craniumத்துல பாத்தீங்கன்னா cranial nerves 12 pairs இருக்கு. spinal cordல வந்து spinal nerves 31 pairs இருக்குன்னு சொல்லிருக்கோம் பாத்தீங்களா. அதெல்லாம் nervesமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த peripheral nervous systemத்துல வருங்க. சரிங்களா? So the peripheral nervous system which contain two types of nerve fibers, nerve tissue. ஒன்னு பார்த்தா அப்படின்னு சொன்னா afferent nerves. Another one is called as efferent. Afferent nerve fibers. Another one is known as efferent nerve fiber. Now afferent fibers பார்த்தா அப்படின்னு சொன்னா it transmits stimuli. It transmits impulse from tissues or organs to the central nervous system. The efferent nerve fiber which transmit impulse from central nervous system to the concerned tissues or organs. அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க. புரியுதுங்களா? peripheral nervous systemல afferent nerve fibers, efferent nerve fibers ன்னு ரெண்டு வகையான ஃபைபர் இருக்கு. afferent nerve fiberோட வேலை tissues or organsல இருந்து அந்த ஸ்டிமுலியை வந்து அந்த இம்பல்ஸை வந்து எடுத்துட்டு போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்கறது. efferent nerve fiberோட வேலை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து கொண்டு போய் டிஷ்யூஸ்க்கோ ஆர்கன்ஸ்க்கோ டிரான்ஸ்மிட் பண்றது. புரியுதுங்களா? The peripheral nervous system which is divided into somatic neural system and autonomic neural system. Somatic neural system and autonomic neural system. The somatic neural system which transmit impulse from central nervous system to skeletal muscle. Somatic neural system which relay impulse from central nervous system to skeletal muscles.
skeletal muscles அப்படினா என்னங்க? The muscles which is present in the skeletal bone இல்லைங்களா? So உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக biceps muscles, triceps muscle, calves muscle, pectoral muscles இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா skeletal musclesக்கு எக்ஸாம்பிள்ஸ். Biceps muscles which is present in the top of your arm, triceps muscle which is present in bottom of your arm, calves muscles which is present in lower leg, pectoral muscles which is present in chest region. So இந்த மாதிரியான இடங்கள்ல இம்பல்ஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இந்த மசில்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது யாருன்னு சொன்னா இந்த சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் அட்டானமிக் நியூரல் சிஸ்டம். The autonomic neural system which conduct impulse, to transmit impulse from central nervous system to involuntary organs. Involuntary organs and smooth muscles. The skeletal muscles அப்படினு சொல்லி சொன்னா the muscles which is attached to the bones னு சொல்லி சொன்னா. Smooth muscles அப்படினா அது எங்க இருக்கும் அப்படினு சொல்லி சொன்னா smooth muscles which is present in gastrointestinal tract, blood vessels, lymph vessels, respiratory tract, urinary bladder, ciliary muscles, iris in your eyes. இங்கெல்லாம் இருக்கிறது தாங்க smooth muscles. சரிங்களா? involuntary organs அப்படினு சொல்லி சொல்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். involuntary organs அப்படிங்கிறது ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக் இந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வந்து involuntary organs னு சொல்லி சொல்வோம். So the autonomic neural system which conducts stimuli or which conduct impulse from the central nervous system to the involuntary organs and the smooth muscles of your body. சரிங்களா? இதெல்லாம் போக பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு வகையான சிஸ்டம்ஸ் இருக்குங்க. அதுக்கு பேரு visceral neural system. visceral neural system. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த autonomic nervous system பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா sympathetic nervous system, another one parasympathetic nervous system. sympathetic nervous system and parasympathetic nervous system. சரிங்களா? So the visceral neural system is another part of the cerebral nervous system. cerebral nervous system வந்து நம்ம somatic nervous system பத்தி சொல்லிருக்கோம், autonomic nervous system ஒன்னு சொல்லிருக்கோம். அதுல இன்னொரு nervous system இருக்குங்க. அதுக்கு பேரு visceral nervous system அப்படினு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு motor system சொல்லி சொல்றோம். The visceral nervous system which contain whole complex of nerves, fibers, ganglia and along with plexus from which the impulses which travels from the central nervous system to the visceral organs and from visceral organs to the central nervous system. இதுதான் இதனுடைய வேலை. இந்த visceral organs அப்படிங்கிறது எங்க லொகேட் ஆயிருக்கு நம்மளோட பாடியில வேற எதுவும் இல்லைங்க. நம்ம லங்ஸ், நம்ம ஹார்ட், டைஜஸ்டிவ், எக்ஸ்கிரீட்டரி, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா visceral organs தாங்க. புரியுதுங்களா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு சிஸ்டமா இருக்குதுங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹியூமன் நியூரல் சிஸ்டத்துல நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு சொன்னோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல பிரெயினும் ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டா இருக்கு நம்மளோட பாடியிலன்னு சொல்லியிருக்கோம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து நர்வ்ஸ் இருக்கு, they are associated with the central nervous system சொல்லியிருக்கோம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல ரெண்டு வகையான நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஒன்னு வந்து அஃப்ரன் நர்வ் ஃபைபர்ஸ்னு சொன்னோம், இன்னொன்னு எஃப்ரன் நர்வ் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். அஃப்ரன் நர்வ் ஃபைபர்ஸோட வேலை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா transmit impulse from the tissues or organs to the central nervous system சொல்லியிருக்கோம். எஃப்ரன் வந்து ஆப்போசிட்ங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து அது இம்பல்ஸை கொண்டு போய் tissues or organs கண்டக்ட் பண்ணதுன்னு சொல்லி சொன்னோம். இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டா டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொன்னோம், இன்னொன்னு வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை இட் ரிலே இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு skeletal muscle. skeletal muscle எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னா biceps muscle, triceps muscle, calves muscle, pectoral muscles இதெல்லாம் வந்து இந்த skeletal musclesக்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேங்க. அடுத்தது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட வேலை பாத்தீங்கன்னா இட் கண்டக்ட் இம்பல்ஸ் ஃப்ரம் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு தி இன்வாலண்டரி ஆர்கன்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் னு கொடுத்திருக்காங்க. இன்வாலண்டரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது நதிங் பட் ஹார்ட், லங்ஸ், ஸ்டொமக், blood vessels இதெல்லாம் தாங்க இன்வாலண்டரி ஆர்கன்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்றது gastrointestinal tract muscle, blood vessels, lymphatic vessels, respiratory tract, urinary bladder, ciliary muscles, iris of our eyes. சரிங்க, நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய iris இது எல்லாமே ஸ்மூத் மசில்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருக்காங்க.
இது போக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டா டிவைட் ஆகி கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசரல் நர்வஸ் சிஸ்டம், விசரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டமே இன்னொரு பார்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. இந்த விசரல் நியூரல் சிஸ்டத்தோட வேலை என்னன்னு சொன்னா it travel impulse from the central nervous system to the visceral organ, from visceral organs to the central nervous system கொடுத்திருக்காங்க. சோ இந்த visceral organs அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா lungs, heart, digestive, excretory, reproductive tractல இருக்கக்கூடிய organs எல்லாமே visceral organs தானுங்க. சரிங்களா? சோ இதோட வேலை இது control the activities of the involuntary functions. நம்ம smooth muscles of stomach, cardiac muscle, gland, salivary gland, அதுக்கப்புறமா ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஸ்ரல் நியூரல் சிஸ்டத்தோட வேலைங்க. சரிங்களா? Now we discuss about neuron. Neuron is which is otherwise known as nervous tissue. I already told you the structural and functional unit of nervous system is called neuron. The neuron is the largest cell in our human body. இந்த நியூரான் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஷேப்ல இருக்கும். ஃபிளாஸ்க் ஷேப்ல இருக்கலாம், பால் ஷேப்ல இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நியூரான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா which contain 3 main parts. One is known as cell body or otherwise called as cyton. Second known as tenton, which is divided into many branches called dendrites. Third part which is called as axon. இந்த நியூரான்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குறதா கொடுத்திருக்காங்க. 3 இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செல் பாடி, அதுக்கு இன்னொரு பேர் சைட்டான். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டென்டான், which is divided into many small branches called dendrites. அதுக்கப்புறமா ஒரு லாங் பார்ட் இருக்கு, அதுக்கு பேர் ஆக்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So the cell body or cyton which contain fluid-like substance called cytoplasm, which contain many cell organelles inside them. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னு சொன்னா the special type of granules which is present inside the cell body that is called as Nissls granules. செல் பாடிக்குள்ளார சைட்டான்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சைட்டோபிளாசம் இருக்கு, செல் ஆர்கனல்ஸ் லொகேட் ஆயிருக்கு. அது கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிரானியூல்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு Nissls granules அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா the small fibers which is arises from the cell body that is called as dendrites, which also contain Nissls granules. சின்ன சின்ன branches பாத்தீங்கன்னா செல் பாடியில இருந்து அரைஸ் ஆயிருக்கும். இந்த சின்ன சின்ன ஃபைபருக்கு இந்த branchesக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா tenton, further divided into dendrites. இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா it conduct impulse to the cell body. இன்னொரு நியூரான்ல இருந்து இம்பல்ஸ் வாங்கிட்டு வந்து செல் பாடிக்கு கண்டக்ட் பண்றதுதான் இந்த டென்ட்ரைட்ஸ் உடைய வேலை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆக்சான். Axon is the long fiber arise from the cell body. Axon is the long fiber which contain many small branches at its terminal end. அதோட எண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன branches இருக்கும். அந்த branches ஓட முனையில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா many bulb-like structure which is present in the distal end of the axon. Axon ஓட distal endல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன bulb-like structure இருக்கும். இந்த bulb-like structure பேர் பாத்தீங்கன்னு சொன்னா synaptic nerve அப்படின்னு சொல்லி பேரு. synaptic nerve. The synaptic nerve which possesses the chemical substance that is called as neurotransmitter. இந்த synaptic nerveல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு chemical substance இருக்கும். இந்த chemical substance பேரு neurotransmitter. இந்த ஆக்சனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா it conduct impulse from the cell body to the synapse, which is otherwise called as neuromuscular junction. செல் பாடியில இருந்து அந்த இம்பல்ஸ் எடுத்து கொண்டு போய் அந்த மசில்ஸ் கொடுக்கிறது. அதாவது இந்த ஆக்சானுடைய டெர்மினல் எண்டோ இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்ஸும் ஃபியூஸ் ஆகிற இடம், இல்லைன்னா இந்த ஆக்சானுடைய டெர்மினல் எண்டோ மசில்ஸும் வந்து ஃபியூஸ் ஆகிற இடம். சரிங்களா? ஸோ இம்பல்ஸை செல் பாடியில இருந்து ஒரு மசில்ஸுக்கு கண்டக்ட் பண்றது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் ஆர் ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா செல் பாடியில இருந்து அந்த இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்றது இதனுடைய வேலை, ஆக்சனுடைய வேலை. சரிங்களா? ஸோ based on the presence of dendrites and axon,
the neurons which is divided into 3 types. நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3 டைப் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யூனிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான். செகண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா பைபோலார் நியூரான். தேர்ட் ஒன் மல்டிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், மல்டிபோலார் நியூரான். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கிளாஸ்ல சொல்லிட்டேன். யூனி அப்படின்னா 1, பை அப்படின்னா 2, மல்டினா மெனி நிறைய இல்லைங்களா? அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லி சொன்னா செல் பாடியில பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சஸ் ஆக்சான் மட்டும் இருக்கும். செல் பாடி வித் கண்டெயின் 1 ஆக்சான் இப்படி இருக்கும். இது வந்து செல் பாடினா இப்படி ஒரு பிரான்ச் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு பாத்தீங்கன்னு சொன்னா யூனிபோலார் நியூரான். அதுக்கப்புறம் பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்றது ஒரு டென்ட்ரைட்ஸ் மேல நிறைய பிரான்ச்சஸோட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சான் இருக்கும். இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் இருந்தது, ஒரு டென்ட்ரைட்ஸோ ஒரு ஆக்சான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு பைபோலார் நியூரான். மல்டிபோலார் நியூரானுக்கு எக்ஸாம்பிள் இதுதாங்க. சரிங்களா? 2 or more dendrites with a single axon. That is called as multipolar neuron. சரிங்களா? So unipolar neuron அப்படின்னு சொல்லி சொல்றது எதுலாம் இருக்குன்னு சொன்னா early embryonic stage. கரு டெவலப் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கிறது unipolar neuron அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. bipolar neuron which is present in retina of the eye. கண்ணுடைய ரெட்டினல் ரீஜியன்ல பைபோலார் நியூரான் இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. மல்டிபோலார் நியூரான் which is present in cerebral cortex. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா the based on the presence or absence of myelinated sheath, the neuron which is divided into 2 types. One is known as myelinated neuron, another one is known as non-myelinated neuron. அந்த ஆக்சான்ல மைலின் ஷீட் பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இந்த நியூரானை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து மைலினேட்டட் நியூரான், இன்னொன்னு வந்து நான் மைலினேட்டட் நியூரான். இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மைலின் ஃபைபர், மைலின் ஷீட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆக்சானை சுத்தி கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது மைலினேட்டட் நியூரான் சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான மைலினேட்டட் நியூரான்ல பாத்தீங்கன்னா மைலின் ஷீட் which is enveloped by ஸ்கீவான் செல்ஸ். ஸ்கீவான் செல்ஸ்னால வந்து மைலினேட்டட் ஷீட் வந்து என்வெலப் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ மைலினேட்டட் நியூரான் எதுக்குலாம் இருக்கும், எந்த மாதிரியான நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னு வந்து cranial nervesங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் நர்வ்ஸ். இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா மைலினேட்டட் நியூரான், the axon which is covered by myelinated sheath. நான் ஹையர் கிளாஸ் பண்ணீங்கன்னா அந்த மைலினேட்டட் ஷீத்துக்கு இன்னொரு பேரு மெடுலேட்டட் ஷீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நான் மைலினேட்டட், அன்மைலினேட்டட் அப்படின்னு சொன்னா axon which is not covered by myelinated sheath. சரிங்களா? ஸ்கீவன் செல்ஸ் இருக்கும், ஆனா அதை சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா myelinated sheath இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது அன்மைலினேட்டட் நியூரான் ஆர் நான் மைலினேட்டட் ஆர் நான் மெடுலேட்டட் நியூரான் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான நான் மெடுலேட்டட் நியூரான்ஸ் இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்திலையும் சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டத்திலையும் இந்த மாதிரியான நியூரான்ஸ் லொகேட் ஆயிருக்குங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the gap between the 2 adjacent myelin sheath. இந்த myelin sheathக்கு நடுவுல சின்ன சின்ன கேப் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி கேப்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ்க்கு பேரு நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ நர்வஸ் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு எதை சொல்றோம்? நியூரான் சொல்றோம். நியூரான்ங்கிறது ஒரு நர்வ் செல். சரிங்களா? இந்த நியூரான்ல 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ஒன்னு டென்ட்ரைட்ஸ், ரெண்டாவது செல் பாடி, மூணாவது ஆக்சான். டென்ட்ரைட்ஸ், செல் பாடி, ஆக்சான். சரிங்களா? இதுல செல் பாடி அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு பேர் சைட்டான். உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸ் போனா அதுக்கு நீங்க படிப்பீங்க. அதுக்கு சோமா, பெரிகேரியான் அப்படிலாம் கூட நிறைய பேர் இருக்கு. ஸோ உங்களுக்கு செல் பாடின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த செல் பாடி அண்ட் சைட்டான்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்குள்ளார வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிரானியூல்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு நிசில்ஸ் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செல் பாடியில இருந்து ஸ்மால் ஷார்ட் ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. அது மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸா டிவைட் ஆகுது. இதுலயும் பாத்தீங்கன்னா நிசல்ஸ் கிரானியூல்ஸ் லொகேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய
பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹை கிளாஸ் போனா இதுல இருந்து டென்ட்ரான் ஃபார்ம் ஆகும், அது சின்ன சின்ன பிரான்ச்சஸா பிரிஞ்சு டென்ட்ரைட்ஸா மாறும் அப்படின்னா நீங்க படிப்பீங்க சரிங்களா. இந்த டென்ட்ரைட்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா இட் கண்டக்ட் இம்பல்ஸ் சரிங்களா டு த செல் பாடி. இது வந்து இம்பல்ஸ் வந்து செல் பாடிக்கு கண்டக்ட் பண்றது தான் இந்த டென்ட்ரைட்ஸ் உடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபைபர் இருக்கு, அதுக்கு பேரு ஆக்சான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சானோட டெர்மினல் எண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸா டிவைட் ஆயிருக்கும். டிஸ்டல் எண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸா டிவைட் ஆயிருக்கும். இந்த பிரான்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சினாப்டிக் நாப்னு சொல்றாங்க. முடிச்சா இருக்கும், அதனால சினாப்டிக் நாப்னு சொல்றாங்க. இந்த சினாப்டிக் நாப்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நியூரான்ல வந்து 3 டைப் இருக்கிறதா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று யூனிபோலார், இன்னொன்று பைபோலார், அனதர் வந்து மல்டிபோலார்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிபோலார் அப்படின்னு சொன்னா இந்த நியூரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா செல் பாடியோட ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் இருக்கும், அதனால இதுக்கு பேர் யூனிபோலார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான யூனிபோலார் நியூரான் எபிரானிக் ஸ்டேஜ்ல லொகேட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்றது இந்த செல் பாடியில ஒரு டென்ட்ரைட்ஸ் ஒரு ஆக்சான் இருந்ததுன்னா அது பைபோலார் நியூரான். இந்த மாதிரி நியூரான் பார்த்தீங்கன்னா which is present in retina of eye கொடுத்திருக்காங்க. மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள். இதுல வந்து 2 or more டென்ட்ரைட்ஸ் வித் சிங்கிள் ஆக்சான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நியூரான்ஸ் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜியன்ல லொகேட் ஆயிருக்கிறதா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆக்சானை சுத்தி மைலேட்டட் ஷீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இது 2 வகையா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். இது வந்து மைலேட்டட் நியூரான், நான் மைலினேட்டட் நியூரான். மைலின் ஷீட் இருந்தது, ஆக்சானை சுத்தி மைலின் ஷீட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மைலினேட்டட் நியூரான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சானை சுத்தி மைலின் ஷீட் ஆப்சென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நான் மைலினேட்டட் நியூரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலினேட்டட் நியூரான் எந்த மாதிரியான இடங்கள் இருக்குன்னா கிரேனியல் நர்வ்ஸ்லயும் ஸ்பைனல் நர்வ்ஸ்லயும் இருக்கும். நான் மைலினேட்டட் ஆர் அன்மைலினேட்டட் நியூரான்ஸ் எதுல இருக்குன்னு சொன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்லயும் சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம், ஸோ அதுலேயும் தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைலினேட்டட் ஷீட்டுக்குள்ள ஸ்கீவன் செல்ஸ் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மைலினேட் ஷீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நர்வஸ் டிஷ்யூ நியூரானுடைய ஸ்ட்ரக்சர். Now we discuss about generation and conduction of nerve impulse. எப்படி வந்து nerve impulse generate ஆகி அது ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வுக்கோ அல்லது ஒரு நர்வ்ல இருந்து ஒரு மசில்ஸுக்கோ கண்டக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தா அப்படின்னு சொன்னா many ionic channels which are present in the neural membrane that are selectively permeable to different ions. For example, when the neuron is at resting stage, resting that means the neuron does not conduct any impulse. எந்த ஒரு தூண்டுதலும் ஏற்படாத பொழுது சரிங்களா அந்த டைம்ல எப்படி இருக்கும்னு சொன்னா the axonal membrane which is comparatively more permeable to potassium ions and impermeable sodium ions. As a result, the axoplasm inside the axon which contain high concentration of potassium ions, negatively charged proteins and low concentration of sodium ions. Okay, so in contrast, the fluid outside the axon which contain low concentration of potassium ions and high concentration of sodium ions. So axoplasm பார்த்தோம் அப்படின்னு சொன்னா potassium ions ஓட அளவு அதிகமாகவும் sodium ions ஓட அளவு வந்து குறைவாக இருக்கு. இதே பாத்தீங்கன்னா ஆக்சானுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா potassium ions ஓட கான்சென்ட்ரேஷன் குறைவாகவும் sodium ions உடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் இருக்கு. Thus it formed the concentration gradient. சரிங்களா? சோ இப்ப தெரியுதுங்களா concentration gradient னா என்னன்னு சொல்லிட்டு. So this concentration gradient crossing the resting membrane ல form ஆன the concentration gradient is maintained by active transport of ions by sodium potassium pump. இது sodium potassium pump னு சொல்லுவாங்க. So this sodium potassium pump transport 3 sodium outward and 2 potassium into the cell. சரிங்களா? Next part அப்படின்னு சொன்னா the outer surface of the axonal membrane. The outer surface of the axonal membranes become
positively charged on the outer side and negatively charged in inner side. Thus it form the polarized state. இது வந்து polarized னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? வெளிப்பக்கம் வந்து பாசிட்டிவாவும் உள்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜ்ட் அயன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து polarized state அப்படினு சொல்லி சொல்றோம். So this polarized state is maintained by electric potential which is generated in resting membrane is called as resting potential. சரிங்களா? So the low impulse அப்படினு சொல்லி சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும் பொழுது அது இருக்கும் பொழுது ஆக்சனல் மெம்பரேன் வந்து பொட்டாசியம் அயன்ஸ் வந்து மோர் பெர்மியபிளாகவும் சோடியம் அயன்ஸ் இம்பெர்மியபிளாகவும் வச்சுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சோபிளாஸ்ல வந்து பொட்டாசியம் அயன்ஸ் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன் இருக்கு. ஸோ அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா fluid outside the axon which contain low concentration of potassium and high concentration of sodium. ஸோ இதுதான் வந்து concentration gradient சொல்லி சொல்றாங்க. இந்த concentration gradient வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப் மூலமா மெயின்டைன் பண்ணப்படுது. இதனால இந்த 3 சோடியம் வந்து அவுட்வர்ட் ஆகும், 2 பொட்டாசியம் வந்து செல்லுக்குள்ளாரையும் போகுதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பார்த்தா அப்படின்னு சொன்னா when the stimulus is applied to the polarized membrane at site A, the site A become freely permeable to sodium ions. The rapid influx of sodium ions followed by reversal of polarity. Rapid influx of sodium ions followed by reversal of polarity. It leads to the outer surface become negatively charged and inner surface become positively charged. Okay? So the polarity of membrane at site A, polarity of membrane at site A is reversed, hence it is called as depolarized. The polarity of membrane at site A is reversed and it is called as depolarized. So the electric potential difference across the plasma membrane at site A is called action potential. The electric potential difference of plasma membrane at site A is called action potential which is termed as nerve impulse. இப்போ வந்து nerve impulse வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. Immediately ahead the action membrane at site B, the outer surface become positively charged, the inner surface become negatively charged. So the current flows from at inner surface from site A to site B and the current flows from outer surface from site B to site A to complete the circuit of current flow. Hence the polarity is reversed. Now the action potential is developed in site B. So இந்த மாதிரி இம்பல்ஸ் சைட் ஏல இருந்து சைட் பி போய் சைட் பி ல இருந்து சைட் ஏ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆயிட்டே இருக்கும். So the impulse which is produced from site A it reaches or arrives at site B. So the rising stimulus induces permeability of sodium ions and it is short-lived. And within a fraction of second, the stimulus when it is raised, the permeability of potassium ions induced. Okay, so and it diffuses outside. So stimulus அப்படினு சொல்லி சொல்றது சைட் A ல ஸ்டார்ட் ஆன உடனே சைட் B க்கு வந்து அது அரைஸ் ஆகுது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீக்வென்ஸ் அந்த ஆக்சன் முழுவதுமே கண்டக்ட் ஆகி இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அது வந்து ரெஸ்டிங் பொட்டன்சியலுக்கே போயிடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலரைசேஷன், டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன். சரிங்களா? ரீபோலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் அப்படின்னு சொல்றது ரெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நர்வ் இம்பல்ஸ் ஒரு சைட் ஏ இருந்து சைட் பிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்துட்டு ஈஸியாக கண்டக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே.